Good morning students, welcome to Rekha Max Academy. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 5.1ல் 4th மெயினில் ஃபர்ஸ்ட் ஒரு 4 சம்ஸ் பார்த்துருந்தோம். அது வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இப்போ வந்து எக்ஸசைஸ் 5.1ல் 4th மெயினில் 5, 6, 7, 8, 9 ஒரு 5 சம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. கமெண்ட் செக்ஷன் என்ன இருக்குது போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், 5th சம் பார்ப்போம். 3, 3 plus root 2, 3 plus 2 root 2, 3 plus 3 root 2. What is the heading வந்து which of the following APs if they are form the AP, find the common difference and write 3 more terms. அதான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ். கொடுத்துருக்கிறது வந்து ஏபியான்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏபி ஃபார்ம் பண்ணுதானே. நெக்ஸ்ட்டு அப்படி ஏபியாக இருந்துச்சுன்னா அதோட காமன் டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் வந்து ஏ டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 3, டி ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. இது வந்து A1, A2, A3, A4 இது இருக்கும். ஓகே, A2 what is A2? 3 plus root 2 minus 3. By 3 cancel ஆகி root 2 we get root 2. Next D equal to A3 minus A2. அடுத்தது இதுதான் A3. 3 plus 2 root 2 minus 3 plus root 2. Okay, 3 plus root 2 minus இது மைனஸ் ஆல மல்டிபிகேஷன் பார்ப்பா minus 3 plus minus minus root 2. அப்போ என்ன இருக்கு? root 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2 root 2 minus root 2. அப்போ 1 root தான் வரும். கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, root 2 காமனாக எடுத்துருங்க. 2 minus 1 இது 2 இருக்கு, இங்கே 1 இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா? இன்ட்டு 1ன்னு வச்சுங்க. அப்போ 2 minus அப்போ என்ன வரும்? root 2 இன்ட்டு 1. அப்போ root 2 தான் ஆன்சர். அப்போ இந்த டி வேல்யூ இந்த டி வேல்யூ ஈக்குவலாக இருக்கு. ஒரு டி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. A2 minus A1, A3 minus A2 ரெண்டையும் ஃபவுண்ட் அவுட் பண்ணி ரெண்டும் சேம் வேல்யூ வந்தால் தான் இது வந்து ஏபி ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ A2 minus A1 equal to A3 minus A2. ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஏபி அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, எஸ், இது ஃபார்ம் ஏபி ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? A1, A2, A3, A4. அப்போ A5 equal to what? A plus 4D. ஓகே, இங்கே 5 இருக்குன்னா 4 வரும். n minus 1 into D. ஓகே, ஸோ 3 plus A3 டியோட வேல்யூ என்ன? root 2. அதை எழுதிடுங்க. இப்போ 4 into root 2. அப்போ 3 plus 4 root 2. ஓகே, நெக்ஸ்ட் A6 equal to A plus 5D which is equal to 3 plus 5 root 2. அப்படியே தான் எழுதுறது இல்லையா? அதனால நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது A7 equal to A plus 6D which is equal to 3 plus 6 root 2. ஓகே, இது நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ த நெக்ஸ்ட் 3 terms of an AP இல்லைன்னா 3 plus 4 root 2, 3 plus 5 root 2, 3 plus 6 root 2. இவன் இதோட வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம்ம 6th one 0.2, 0.22, 0.222, 0.2222 இப்படி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? A equal to 0.2. ஓகே, வாட் இஸ் D? இது A1, இது A2, இது A3, இது A4. ஓகே, D equal to A2 minus A1 which is equal to 0.22 minus 0.2. Okay, so 0.22 minus 0.2 இங்கே 0 இருக்காச்சு. இப்போ என்ன ஆன்சர் வரும்? இது 2 2 2 0 0 வருது. ஓகே 0.2
0 2 ஓகே இது d ஓட வேல்யூ அடுத்தது நெக்ஸ்ட் d a3 minus a2 a3 minus a2 a3 என்ன 0.222 minus 0.22 okay subtract 0.222 minus 0.22 okay இப்போ 220 இப்போ என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு 0.002 இப்போ இந்த வேல்யூ சேமா இல்ல ஓகே அப்ப a2 minus a1 not equal to a3 minus a2 so it does not form an AP no இது AP form பண்ணாது இது இதோட ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் 7th one 0, minus 4, minus 8, minus 12. Okay. A equal to 0. A1, A2, A3, A4. D equal to A2 minus A1. What is A2? Minus 4, minus 0. Okay. Answer minus 4. D equal to A3 minus A2. What is A3? Minus 8 minus of minus 4. இது இந்த மைனஸ் A2க்கு minus 4 அப்போ இது மாதிரி போட்டாச்சு அப்போ minus 8 minus plus 4 minus 8ல plus 4 போனுச்சுன்னா minus 4 அப்போ இந்த வேல்யூ சேமா இருக்கும் ஸோ A2 minus A1 equal to A3 minus A2 so it does form an AP yes இது ஃபார்ம் பண்ணது AP A ஓட வேல்யூ 0 D ஓட வேல்யூ -4 இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் அப்படி ஃபார்ம் பண்ணா நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் வாட் இஸ் A4 முடிக்கும் அப்ப A5 ஃபைண்ட் அவுட் பண்ணனும் A5 மீன்ஸ் A plus 4D வாட் இஸ் A0 plus 4 A D ஓட வேல்யூ -4 which is equal to -16 4 4 16 plus minus next A6 equal to A plus 5D ஃபாலோ பண்றீங்களா ஏன்னா இது வந்து ஈஸியா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமா போறேன் 0 plus 5 into -4 minus 5 4 20 minus 20 okay A7 equal to A plus 6D which is equal to 0 plus 6 into -4 6 4 24 okay given அப்ப the next 3 terms of an AP -16 -20 -24 the next 3 terms okay next sum 8th one -1/2 -1/2 -1/2 -22 இதான் இதோட வேல்யூஸ் அப்ப A equal to -1/2 okay D equal to what A1 A2 A3 A4 what is A2 minus A1 what is A1 A2 -1/2 minus of -1/2 ஏங்க இதுல ஒரு மைனஸ் இருக்கு இது A1க்கு ஒரு மைனஸ் இருக்கு அப்ப என்ன வரும் -1/2 minus plus 1/2 which is equal to 0 minus plus 0 ஆயிடும் okay next D equal to A3 minus A2 again A3 வந்து -1/2 தான் minus of -1/2 which is equal to -1/2 minus plus 1/2 again 0 அப்ப ஆன்சர் வந்து D ஓட வேல்யூ என்ன 0 D ஓட வேல்யூ 0 இது AP ஃபார்ம் பண்ணுது A2 minus A1 which is equal to A3 minus A2 so it does form an AP yes இது ஃபார்ம் பண்ணுது ஆன்சர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 3 terms A6 A5 which is equal to A plus 4D what is A 0 sorry -1/2 plus 4 into D ஓட வேல்யூ தான் 0 okay -1/2 plus 0 4 into 0 0 okay -1/2
அடுத்தது a6 equal to a plus 5d which is equal to minus 1 by 2 plus 5 into 0. Again 0. அப்போ ஆன்சர் என்ன? minus 1 by 2. அடுத்தது a7 equal to a plus 6d which is equal to minus 1 by 2 plus 6 into 0 which is equal to minus 1 by 2. அப்போ the next 3 terms of an AP which is equal to minus 1 by 2, minus 1 by 2, minus 1 by 2. இதான் இதோட values. Okay. Next sum is 9th one. 1, 3, 9, 27. What is A? Here A equal to 1. D equal to A2 minus A1. What is A2? 3, A1, A2, A3, A4. 3 minus 1 which is equal to 2. Okay. First D find out பண்ணியாச்சு. Next D, A3 minus A2. Here what is A2? 9 minus A2 ஓட value 3. 9 minus 3 what? 6. இப்போ D இங்க 2, இங்க 4 ரெண்டும் ஈக்குவலா இல்லை. So, A2 minus A1 not equal to A3 minus A2. So, it does not form an AP. Does not form an AP. So, no. இது form பண்ணுது. Okay, students. Thank you, students. Previous video link description வச்சிருக்கேன். Comment section notes இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. Thank you, students.